2024-2025 நிதியாண்டு இறுதிக்குள் 8682 புதிய பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழகங்களின் செயல்பாடுகள் குறித்து அத்துறையின் அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் பேருந்து போக்குவரத்திற்காக அரசு 2021 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலத்தில் சுமார் 29,502 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2024-2025 நிதியாண்டு இறுதிக்குள் 8682 புதிய பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர், 791 புதிய மற்றும் 858 புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கட்டணமில்லா பயண சேவை மூலம் ஏராளமான மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.